எங்களை மிக அதிகமாக நேசிக்கும் பரலோக தகப்பனே, இந்த அருமையான வேளையில் கர்த்தர் தாமே எங்களுடைய பேசுவீராக. ஆண்டவரே, முழுமையாக ஆவியானவருக்கு ஒப்பு கொடுத்து, இதோ நாங்கள் எதை பேச வேண்டும், எதை கேட்க வேண்டும், அப்பா நீர் எங்களுக்கு அந்த ஞானத்தையும் கர்த்தாவே கிரகித்து கொள்ளத்தக்க ஞானத்தையும், அப்பா விருத்த சேதனம் உள்ள செவிகளையும் எங்களுக்கு தாரும் தகப்பனே. இந்த நாளில் நாங்கள் என்ன கற்க வேண்டும் என்பதை நீர் எங்களுக்கு சொல்லித்தாரும். பிள்ளைகளுக்கு என்ன தேவை என்பதை நீர் அறிந்திருக்கிறீர். அதனால் அப்பா முழுமையாக உம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுத்து மீட்பெரும் ரட்சகருமாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். யோபுவின் சரித்திரம் 7வது நாள். இன்றைக்கி 7வது நாள் நாம் கூடியிருக்கிறோம். இந்த 7வது நாளில் நாம் என்ன கற்க வேண்டும் என்பதை ஆண்டவர் நமக்கு வெல்கம் அக்கா. வெல்கம் பிரதர். இது இப்ப எங்களுக்கு இங்க கொஞ்சம் கிளவுடியா தான் இருக்கு, ஆனா ரொம்ப ரெயின் இல்ல. ஓகே, நாளைக்கு தான் வரும் போல. ராஜி இன்னும் வரலையா? ஓகே. பிரைஸ் தி லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். 7வது நாளில் இன்றைக்கி இருக்கோம். நம்ம இன்றைக்கி மோஸ்ட்லி இன்றைக்கி முடிச்சிடலான்னு பார்க்குறேன். ஏன்னா இதுக்கப்புறமா நான் கற்றுக் கொடுத்ததை நீங்கள் மறுபடியும் படிக்கும் பொழுது இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன். இப்போ தான் ஒரு சின்ன ஜெபம் பண்ணிட்டு ரெக்கார்டிங் போட்டேன். நீங்கள் வந்திருக்கிறீங்க. ஸோ ஜெபம் முடிச்சாச்சு. ஆண்டவர் நமக்கு இன்றைக்கி என்ன பேச போகிறான்றதை பார்ப்போம். ஒரு சின்ன ரீகேப்பு. யோபுவின் நண்பர்கள் யோபுவை குழப்புகிறார்கள். யோபு தன் நீதியில் தடுத்து நின்றாலும் சில இடங்களில் சொல்லாடலில் தவறுகிறார். இதுதான் நம்மளுடைய ப்ரைமரி ஃபோக்கஸ். அந்த ஃபோக்கஸில் இருக்கிறத நம்ம 6 நாட்கள் ஏற்கனவே பார்த்து விட்டோம். அதாவது யோபு எப்படியெல்லாம் பேசினார், எங்கெங்கெல்லாம் தவறு செஞ்சுருக்கிறாரு அப்படிங்கிறது ஏற்கனவே மேலோட்டமாக நாம் பார்த்து விட்டோம். அப்போ இந்த 7வது நாளில் மீதி இருக்கிற சில அதிகாரங்கள் என்னென்ன சொல்ல வருது அப்படிங்கிறத நம்ம மெயினாக பார்க்க போகிறோம். நம்ம மீள் பார்வையில் ரீகேப் பண்ணோன்னா, யோபு சாத்தானால் வாதிக்கப்படுகிறார். எல்லா சொத்துக்களும் 10 பிள்ளைகளையும் இழந்து அவர் அவரோட மனைவியே நீ தேவனை ஆசீர்வதித்து நீ உயிரை விடும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். யோபுவின் நண்பர்கள் தேற்ற 7 நாட்கள் அமர்ந்திருக்கிறார்கள். அவர்கள் அந்திகிறிஸ்துவின் தூதர் என்பதை பார்த்தோம். இதை நம்ம 5 பிரிவுகளாக பிரித்து பார்த்தோம். இந்த 5வது பிரிவில் இப்போ நம்ம இருக்கோம். ஆக்சுவலாக 4வது பிரிவு 5வது பிரிவு ரெண்டுமே இன்றைக்கி பார்க்க போகிறோம். 4வது பிரிவில் எலிகுவனுடைய உரையாடல் நம்ம பார்க்க போகிறோம் மெயினாக. ஓகே. செக்ஷன் டி, அதாவது 4ஆம் பகுதி, பார்ட் 2, அதில் இருக்கிற எலிகுவின் உரையாடல். போன கிளாஸில் ஒரு சின்ன ஃப்ளேவர் கொடுத்தேன். அதை பற்றி இந்த கிளாஸ்லேயும் ரெஸ்ட்ரிக்டடாக தான் கொடுக்க போகிறேன். ஏன்னா வேர்ஸ் பை வேர்ஸ் நம்ம இதை பார்க்கலன்னா இந்த கோர்ஸ் கிறிஸ்டாலஜி அண்ட் எஸ்கட்டாலஜி கோர்ஸுன்றதுனால கிறிஸ்துவியல் மற்றும் கடைசி கால உபதேசங்கள்ன்றதால, இது கடைசி கால உபதேசங்களில் இருக்கிற அந்தி கிறிஸ்துவின் தூதராக 3 பேர் வந்திருக்கிறதால இது எஸ்கட்டாலஜியில் வரும். கிறிஸ்டாலஜியும் இதற்குள்ளே இருக்குது அப்படிங்கிறது தான் என்னுடைய பார்வை. 4 அங்கே இருக்கிறாங்க. யார்? யோபு, தேமானியனாகிய எலிபாஸ், சூகியனாகிய பில்தாத், நாகமாத்தியனாகிய சோஃபார். 4 பேர் இருக்கிறாங்க. ஆனால் 4 பேர் இருந்தாலும் எலிகு யோபு கிட்டக்க பேசுகிற மாதிரி தான் மேக்சிமம் இருக்கும், பல இடங்களில் இருக்கும். ஓகே. சில வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறது என்ன அப்படின்னா, எலிகுவின் உரை யோபுவின் காலத்திற்கு பின்னால் சேர்க்கப்பட்டதாக இருக்கலாம். ஏன்னா அது யோபு செஞ்ச தவறெல்லாம் சுட்டி காமிக்கிற மாதிரி இருக்குது. அதனால் அது யோபுனுடைய காலத்துக்கு பின்னால் சேர்க்கப்பட்டதாக இருக்கலாம் என்று கருதுகின்றனர். அது எப்படி இருந்தாலும் நமக்கு என்ன அதுலேருந்து மெயின்
பாடம் அப்படிங்கிறது தான் நமக்கு முக்கியம். அதில் நம்ம ஆராய்ச்சிக்குள்ளே நம்ம போகலை. எலிகுவை பற்றி நான் மேலோட்டமாக பண்ணுறதுன்னா, யோபுவினுடைய உரையாடல்கள், இந்த 3 நண்பர்களுடைய உரையாடல்கள் எல்லாவற்றையும் கேட்டு கொண்டு இருந்தவர் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஓகே, கடைசியாக பேசியதற்கான காரணம் 4 விட வயதில் இளையவர்னு அவரே சொல்கிறாரு. அது வந்து சில வேதாராய்ச்சியாளர்கள் சொல்கிறது இளையவர் அப்படின்னு சொல்கிறது வந்து இளையவர் நம்ம எடுத்துக்கக்கூடாது. இது வந்து சினிக்கல் ஐரணி அப்படின்னு சொல்லுவாங்க. சினிக்கல் ஐரணி அப்படின்னா வந்து இப்போது ராஜியோட மகன் இருக்கான், தனேஷ் இருக்கான், ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு ஜலதோஷம் வருது. அப்போது ராஜி வந்து இன்னும் நல்லா ஐஸ்கிரீம் சாப்பிடு அப்படின்னாங்க. நான் என்ன அர்த்தம்? ஐஸ்கிரீம்ஸ் ஏண்டா சாப்பிட்ட, ஐஸ்கிரீமை ஏண்டா சாப்பிட்ட அப்படின்னு தான் அர்த்தம். இன்னும் நல்லா ஐஸ்கிரீம் சாப்பிடு அப்படின்னா இன்னொரு 4 ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்குறாங்கன்னு அர்த்தமா? இல்லை, அது வந்து ஐஸ்கிரீம்ஸை ஏண்டா சாப்பிட்டேன் அப்படின்னு கேட்குற அந்த துணி, அந்த துணியை தான் வந்து இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க. நீதிமொழிகள் 18:13, நீதிமொழிகள் 18:13 ஏதாவது எடுத்து படிங்க. எடுத்தீங்களா? இல்லை நானே படிக்கட்டுமா? காரியத்தை படிங்க. காரியத்தை தூக்கமும் உக்கிரம் சொல்லுகிறவனுக்கு அது புத்தியினமும் வெட்கமுமாய் இருக்கும். பாருங்க, காரியத்தை முழுமையாக கேட்டவர் யாரு? எலிகு அப்படிங்கிறத நம்ம அதுலேருந்து தெரிஞ்சுக்கிறோம். புத்தியீனமாக இல்லை அவருடைய எலிகு. அவனுடைய மாறுத்திரம் மட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஞானமுள்ளதாக இருக்கும். அங்கே வந்து யோபுவை வந்து ஒரே ஒரு இடத்துல தான் நீ நீதி உள்ளவள் அல்ல, இந்த விஷயத்தில் நீ நீதி உள்ளவள் அல்ல அப்படின்னு சொல்லியிருப்பார். அப்படிங்கிறது ரொம்ப அழகாக இருக்கும். அதுவும் வந்து யோபுவனுடைய பேச்சையே எடுத்து பேசுறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். தொழுவடித்து போட்டார்னு சொன்னது அந்த இடத்த எடுத்து பேசுவார். ஓகே, நீங்கள் வந்து நான் இந்த கிளாஸ் முடிச்சதுக்கப்புறமா ஒரு கிராஸ் ரெஃபரன்ஸ் பைபிள் ஒரு லிங்க் ஒன்று அனுப்புகிறேன். அதில் பார்த்தீங்கன்னா எலிகுவனுடைய இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கெங்கேருந்து அவர் எடுத்தார் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இருக்கும். எங்கெங்கெல்லாம் யோபு இந்த மாதிரி பேசினார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அதில் அவர் யோபுவை கடிந்து கொள்ளுகிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம். யோபுவின் நண்பர்கள் யோபுவிற்கு கொடுக்க மறுமொழி இல்லாதிருந்தும் யோபுவை ஆகாதவன் என்று தீர்த்ததினால் எலிகு அவர்கள் மேல் கோபம் கொள்ளுகிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம். அது ஒருத்தர் தப்பு செஞ்சான் அப்படின்னா அந்த தப்பு செஞ்சதுக்காக அவனை கண்டிக்கிறதுக்கு வார்த்தைகள் இல்லை, போதும் நீ தப்பு செஞ்சவன் அப்படின்னு சொல்கிற அந்த ஒரு பாயிண்ட்டை வந்து பண்ணக்கூடாது அப்படிங்கிறத வந்து நம்ம கற்றுக்கிறோம். கர்த்தருடைய மாட்சிமையை அவர் விவரிக்கிறார். எலிகோ என்பது ஒரு கிறிஸ்டபனி, தியோஃபனி, கிறிஸ்டபனி ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்குறேன். தூதன் ஆனவர் அப்படின்னு வர்ற இடத்துலலாம் வந்து கிறிஸ்டபனி, அது இயேசு கிறிஸ்து தான் அங்கே வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு, எரிகிற செடியில் வந்தவர் இயேசு கிறிஸ்து, யோசுவாவுக்கு வந்தவர் இயேசு கிறிஸ்து, இதில் ஆகாருக்கு வந்தவர் இயேசு கிறிஸ்து அப்படின்றத வந்து ஒரு இறையெல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா இவர்கள் எல்லாம் தியோஃபனி, கிறிஸ்டபனி. ஆபிரகாமோட பேசின 3 தூதர்களில் ஒருத்தர் கிறிஸ்து. இதெல்லாம் வந்து ஏற்கனவே நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள். ஓகே, எலிகு ஒரு கிறிஸ்டபனி அப்படின்றத வந்து நம்ம எப்படி எடுத்துக்கிறோம், எப்படி அதை வந்து டெட்யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அவர் 32:2 சொல்கிறாரு, ராமின் வம்சத்தானான பூசியனாகிய பரகேலின் குமாரன் எலிகு. சன் ஆஃப் பரகேல் அப்படின்னா என்ன அர்த்தம்? பரகேலின் குமாரன் அப்படின்னா ஆசீர்வதிக்கும் தேவனுடைய குமாரன் அப்படின்னு அர்த்தம். பூசியன் அப்படின்னா கேவலமான இடம் அப்படின்னு அர்த்தம். பூஸ் அப்படின்னா கேவலமான இடம். ராமின் வம்சம் அப்படின்னா மிகவும் உன்னதமான இடத்தவர் அப்படின்னு அர்த்தம் ராம்னா. அப்போது
எப்படி உன்னதமான இடத்திலிருந்து கேவலமான இந்த பூமிக்கு தன்னுடைய தேவத்துவத்தை விட்டு விட்டு இயேசுவானவர் வந்தாரோ அப்படின்ற பேர் காரணத்திலேயே ஒரு ரகசியம் இருக்குது. ஓகே, இதில் யோபு 33:4, யோபு 33:4 வாசிங்க யாராவது. தேவனுடைய ஆவியானவர் என்னை உண்டாக்கினார், சர்வ வல்லவருடைய சுவாசம் எனக்கு உயிர் கொடுத்தது. பாருங்க, சர்வ வல்லவருடைய சுவாசம் உயிர் கொடுத்தது ஆதாமுக்கு மட்டும்தான். ஓகேவா, அவர் தான் வந்து ஜீவ சுவாசத்தை மூடி மனுஷன் ஜீவாத்மாவானான் அப்படின்னு இரண்டாம் ஆதாமாக சொல்லப்படுகிறவர் இயேசு கிறிஸ்து. இதுக்கான ரெஃபரன்ஸ் உங்களுக்கு வேணுமா? அது இரண்டாம் ஆதாம்னு சொல்லப்படுகிற புதிய ஏற்பாட்டில் இருக்குது. ஓகே, தேவனுடைய ஆவியானவர் என்னை உண்டாக்கினார். இயேசு கிறிஸ்து உண்டானது எப்படி? லூக்கா 1:35 பார்க்குறோம். பரிசுத்த ஆவி உண்மையில் நிழலிடும் அப்படின்னு சொல்கிறாரு. மத்தேயு 1:20 பார்க்குறோம். பரிசுத்த ஆவியினால் அவள் கர்ப்பவதியாக காணப்பட்டாள் அப்படின்ட்டு. இப்போது பரிசுத்த ஆவி, தேவ ஆவியானவர் என்னை உண்டாக்கினார்னு சொல்கிற அந்த ஒரு வேர்ஸ் வந்து இப்போ பாருங்கள், நான் ஒரே ஒரு வசனத்தை வச்சுட்டு தொங்கிட்டு இருந்தேன் அப்படின்னா நீங்கள் வந்து இது ஒரே ஒரு வசனம் தானே பிரதர் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா, இன்னொரு இடத்துல அவர் சொல்கிறாரு மண்ணினால் உண்டானேன் அப்படின்றாரு. ஓகேவா, அப்போது ஆதாம் மண்ணினால் உண்டான இரண்டாம் ஆதாமானவர் இவர். பாருங்க, இயேசு அப்படியே இறங்கி வந்திருக்க முடியுமா? விதவுட் பீயிங் ஒரு கெஸ்டேஷன் பீரியட், அதாவது கர்ப்பம் தரிக்கப்பட்டு வருவதற்கு பதிலாக அப்படியே டைரெக்டாக வந்திருக்க முடியுமா? அவரால் வந்திருக்க முடியும். ஆனாலும் அவர் மரியாளை தேர்ந்தெடுத்து அவளை கர்ப்பவதியாக்கி, தேவ ஆவியானவர் அவளை கர்ப்பவதியாக்கி அவர் வந்தார். மரியாள் எதால் செய்யப்பட்டவள்? மண்ணால் செய்யப்பட்டவள். ஏன்னா ஆதாமிலிருந்து வந்தவள் தான் மரியாள். ஓகேவா, ஸோ மண்ணால் உண்டானேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல இருக்கே பிரதர் அப்படின்னு சொல்லி ஒரு கன்ஃபியூஷன் இருந்தது அப்படின்னா, ஆமாம், அவரால் டைரெக்டாக வந்திருக்க முடியும். ஆனாலும் மண்ணான இந்த மனுஷனாகிய மரியாளை தேர்ந்தெடுத்து தாவீதின் வம்சத்திலே இயேசு கிறிஸ்து வந்தார் அப்படிங்கிறது தான் சரியானதாக இருக்கும். ஸோ ஒரே ஒரு வசனத்தை மட்டும் வச்சு சொல்லலை, பல வசனங்களை வச்சு எலிகு ஒரு கிறிஸ்தபனி அப்படின்றத பார்க்குறோம். எலிகுவனுடைய இது வந்து நீங்கள் வந்து தொடர்ந்து வாசிச்சுட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நான் அனுப்புகிற அந்த லிங்க்கில் வந்து வாசித்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படி யோபு சொன்னதுலேருந்து எடுத்து பேசினார் அப்படின்றது உங்களுக்கு வந்து ரொம்ப விளக்கமாக புரியும். நெக்ஸ்ட் டைம் நீங்கள் யோபு புத்தகம் வாசிக்கும் பொழுது அந்த அந்த லிங்க் கிராஸ் ரெஃபரன்ஸ் பைபிள் வச்சு படிச்சிங்க அப்படின்னா இன்னும் அதிகமான ஆழத்தில் உங்களுக்கு புரியும் அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். அடுத்து வந்து நான் ஏற்கனவே மெசேஜில் சொன்ன போல் கர்த்தருடைய மறுமொழிகள் அப்படின்னு சொல்லிட்டு வர்ற இடங்களில் எல்லாமே வந்து ஒரே ஒரு ப்ரைமரி டேக்அவே தான் எனக்கு இருக்குது. ஓகேவா, என்னென்னா இப்போது நான் உங்ககிட்டக்க உங்கள் 2 பேரில் யாருக்காவது ஹிந்தி தெரியுமா? தெரியும். உங்களுக்கு தெரியுமா? சரி, உங்கள் 2 பேரில் யாருக்காவது கன்னடம் தெரியுமா? கன்னடா தெரியாது. இப்போ நான் ஒரு மணி நேரம் உங்ககிட்ட கன்னடத்தில் பேசுகிறேன்னு வச்சுக்கோங்க. எனக்கு 1 மணி நேரம் பேசுகிற அளவுக்கு கன்னடம் தெரியாது, அது வேறு விஷயம். 1 மணி நேரம் உங்ககிட்ட கன்னடத்தில் பேசுகிறேன், இல்லை 1 மணி நேரம் உங்ககிட்ட ஹீப்ரூவில் பேசுகிறேன், இல்லை உங்களுக்கு தெரியாத எலக்ட்ரிக்கல் டெக்னாலஜி பற்றி, எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் பை திங், இப்போது சிங்க்ரோனஸ் மோட்டாரை பற்றி ஒரு பெரிய ப்ரெசன்டேஷன் என்னால் கொடுக்க முடியும். அப்போ உங்களுக்கு புரியுமா? புரியாது. அப்போது உங்களுக்கு புரியும்படி பேசினா தான் உங்களுக்கு புரியும். கரெக்டாக? உங்களுக்கு புரியும்படி பேசணும். அப்போது ஆண்டவர் சர்வ ஞானி, அவர் வந்து யோபு கிட்டக்க பேசும்பொழுது யோபுவுக்கு புரியும்படி பேசுகிறாரு. புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா, யோபு கிட்டக்க இது வந்து அவர் வந்து கனவுல பேசலை, ஒரு விஷன் கிடையாது. இது வந்து
தெளிவாக பேசுகிற சுழல் காற்றிலிருந்து அவர் பேசினாலும் தெளிவாக இருக்குது. அப்போது யோபுவனுடைய ஞானத்தை பாருங்கள். 38:4-7 மற்றும் 14-18 பார்த்தீங்கன்னா பூமி எப்படி உருவாக்கப்பட்டது, பூமி எப்படி இருக்குது, ஸ்டடி ஆஃப் எர்த், ஜியாலஜியை பற்றி சொல்கிறாரு. அப்போது யோபு ஒரு ஜியாலஜிஸ்ட் அப்படிங்கிறது நமக்கு இதுலேருந்து தெரியுது. 38:8-11 மற்றும் 16 வசனங்களில் பார்த்தோன்னா சமுத்திரத்தை பற்றி இம்மட்டும் வா மிஞ்சி வராதே அப்படின்ட்டு நான் சொன்னேன் அப்படிம்பாரு. சமுத்திரத்தை பற்றியும் கடல்களை பற்றியும் ஓஷனாலஜி பற்றி தெரிந்தவர். ஓஷன் ஆழங்கள் பற்றி பேசுகிறாரு. ஓஷன்ஸோட ஆழங்களை பற்றி ஆண்டவர் அவர்கிட்ட பேசுகிறாரு. ஒளியை பற்றி, ஒளி எங்கேருந்து வருது உனக்கு தெரியுமா, ஒளியை பற்றி ஸ்டடி ஆஃப் லைட், ஆப்டிக்ஸ் அப்படின்ற ஸ்டடி ஆஃப் லைட் அதை பற்றி பேசுகிறார் ஆண்டவர் அவர்கிட்ட. ஸ்டடி ஆஃப் ரிவர்ஸ், ரெயின் அண்ட் ஸ்னோ, ஹைட்ராலஜி, நீர் எங்கிருந்து வருது, மழை எங்கிருந்து வருது, ஸ்னோ எப்படி உருவாகுது, ஹைட்ராலஜி அப்படின்னு சொல்லுவோம். இதை பற்றி பேசுகிறார் ஹைட்ராலஜிஸ்ட். ஸ்டடி ஆஃப் ஸ்டார்ஸ், சுகிருத சம்பந்தத்தை நீ இணைக்கக்கூடுமோ அப்படிங்கிறாரு. சுகிருத சம்பந்தம் அப்படின்னா இது என்ன சுகிருத சம்பந்தம், பிளேயிட்ஸ் அப்படின்ற ஆங்கில வார்த்தை வரும் அதில். பிளேயிட்ஸ் அப்படின்னா வந்து கான்ஸ்டலேஷன்ஸ், ஒரு கான்ஸ்டலேஷனில் ஒன்று தான் பிளேயிட் அப்படிங்கிறது. வானத்தில் இருக்கிற நட்சத்திரங்களில் நட்சத்திர கான்ஸ்டலேஷன்ஸ் தான் பிளேயிட். ஓகே, ஸோ அஸ்ட்ரானமி, அஸ்ட்ராலஜி இல்லை, அஸ்ட்ரானமி. ஓகே, அஸ்ட்ராலஜி அப்படின்னா வந்து ஜாதகம், அந்த ஜோசியம், அது கிடையாது. இது அஸ்ட்ரானமி. வானத்தில் இருக்கிற ஸ்டார்ஸை பற்றிலாம் ஆண்டவர் அவர்கிட்ட பேசுகிறாரு. ஸ்டடி ஆஃப் அனிமல்ஸ், ஜுவாலஜி பற்றி பேசுகிறாரு. ஓகே, ஜுவாலஜிஸ்ட். ஸோ ஜோப் வாஸ் அ ஜுவாலஜிஸ்ட் இன் த சென்ஸ். ஓகே, ஸ்டடி ஆஃப் டொமஸ்டிக் அனிமல், அதாவது அனிமல் ஹஸ்பண்ட்ரி அப்படிங்கிற டொமஸ்டிக் அனிமல், வரையாடுகள், ஈனும் காலத்தை நீ அறிவாயோ அப்படின்னு பேசுவார் 39ஆம் அதிகாரத்தில். அப்புறம் அனிமல் பிஹேவியரல் சயின்ஸ், அதாவது ஈத்தாலஜி அப்படின்ற அனிமல் பிஹேவியரல் சயின்ஸ் அதை பற்றி பேசுவார். தென் பறவைகளுடைய பிஹேவியரல் சயின்ஸ், ஆர்னித்தாலஜி அப்படின்றத பற்றி பேசுவார். ஆர்னித்தாலஜி. ஸ்டடி ஆஃப் அனிமல்ஸ் இன் வார்ஃபேர், அதாவது நிகி என்று கணக்கும் அந்த குதிரையை நீ வந்து அடக்குவாயோ அப்படின்னு பேசுவார். ஸ்டடி ஆஃப் அனிமல்ஸ் இன் வார்ஃபேர். ஸ்டடி ஆஃப் ஹை ஃப்ளையிங் பேர்ட்ஸ், அதாவது ஆர்னித்தாலஜியோடைய எக்ஸ்ட்ரீம் வெர்ஷன் இது. ஏன் அப்படின்னா ஆர்னித்தாலஜியோட எக்ஸ்ட்ரீம் வெர்ஷன் அப்படின்னா கழுகுகள் ரொம்ப 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 ஹைட்டில் பறக்கிறவைகள், கழுகுகள், அவைகளை படிப்பது என்பது ரொம்ப ரொம்ப எக்ஸ்ட்ரீம். ஏன்னா யூ ஹாவ் டு கோ டு த எக்ஸ்ட்ரீமிட்டிஸ் ஆஃப் த ஹைட்ஸ். ஏன்னா அது வந்து கிளிஃபில் தான் வந்து தன்னுடைய, அது வந்து அந்த உயரே இருக்கும் மலையில் இருக்கிற மேலே உச்சாணி மேலே தான் வந்து தன்னுடைய கூடை கட்டும், அல்லது ஒரு மிக உயர்ந்த மரத்தில் தான் அது வந்து தன்னுடைய கூடை கட்டும் அப்படிங்கிறது வந்து நமக்கு இப்போது ஆர்னித்தாலஜிஸ்ட் சொல்கிறது. ஸோ இதெல்லாம் சொல்கிறாரு. இதில் ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் விஷயம், 39:30 எடுத்து வச்சுக்கோங்க. 39 யோபு 39:30 எடுத்து வச்சுக்கோங்க. இதில் நம்மளுக்கு என்ன தெரியும், அந்த 30 என்ன தெரியுது அப்படின்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பழைய ஏற்பாட்டில் யோபுவின் புஸ்தகத்தை படித்தவர், அவர் அதிலிருந்து எடுத்தாண்டு பேசுகிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். 30 படிங்க. 39:30. அதன் குஞ்சுகள் ரத்தத்தை உறிஞ்சும், பிணம் எங்கேயோ அங்கே கழுகு சேரும் என்றார். பிணம் எங்கேயோ கழுகு சேரும். இந்த வசனத்தை நீங்கள் வந்து மத்தேயுவிலும் மார்க்லையும் பார்க்கலாம். பிணம் எங்கேயோ கழுகுகள் அங்கே கூடும். எங்கே ஆண்டவரே அப்படின்னு கேட்பாங்க. எங்கே எங்களை கூட்டுப்பீங்க அப்படின்னு கேட்பாங்க சீஷர்கள். பிணம் எங்கேயோ கழுகுகள் அங்கே கூடும் அப்படிம்பாரு. அப்போது இதை வந்து ஒரு உவமையாக ஆண்டவர் யூஸ் பண்ணுறாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஓகே,
அடுத்த ரெண்டு அதிகாரத்தில் பெஹெமோத் பற்றியும் லெவியாத்தானை பற்றியும் இருக்குது. பெஹெமோத் பற்றியும் லெவியாத்தானை பற்றியும் எந்த சயின்டிஸ்ட்டுக்கும் எந்த லிங்குவிஸ்டிக்கும் யாருக்குமே ஒன்றுமே தெரியாது. ஓகே, ஏன்னா அது வந்து மோஸ்ட் ப்ராபப்ளி எக்ஸ்டிங்க்ட் கிரியேச்சர்ஸ் அது. ஓகே, மோஸ்ட் ப்ராபப்ளி அது மோசேவின் காலத்திலேயே அவைகள் அழிந்து போயிருக்கிறதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கின்றன அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து ஆராய்ச்சிகளில் சொல்கிறாங்க. இப்போ பெஹெமோத் அப்படின்னா என்ன பிரதர்னு என்ன கேட்டிங்கன்னா எனக்கும் தெரியாது. லெவியாத்தான் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா அதுவும் எனக்கு தெரியாது. இந்த முதலைகளின் உடலை கொண்டு வனாந்தரத்தில் மக்களை போஷித்தீர்னு ஒரு இடத்துல வரும் சங்கீதத்தில். அங்கே முதலைன்னு வரக்கூடாது, அங்கேயும் லெவியாத்தானு தான் வரணும். ஓகே, அங்கேயும் லெவியாத்தானு தான் வரணும். அது மட்டும் கொஞ்சம் என்ன வித்தியாசம்? லெவியாத்தானுக்கும் பெஹெமோத்துக்கும் என்ன வித்தியாசமா? முதல்ல சொன்னீங்கல்ல, இல்லை, முதலைன்னு தவறாக டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கிறாங்க. எபிரேயில லெவியாத்தானு தான் இருக்கு. அந்த லெவியாத்தான்னா என்ன? லெவியாத்தான்றது ஒரு எக்ஸ்டிங்க்ட் அனிமல், அவ்வளோதான் நமக்கு தெரியும். அதை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து 41ஆம் அதிகாரத்தில் இருக்குது உங்களுக்கு. ஓகே, அதை பற்றின டீட்டெயில்ஸு யோபு 41:1 34 வரைக்கும் லெவியாத்தானை பற்றி தான் பேசுகிறார் ஆண்டவர். ஓகேவா, கூரான கற்கள் இருந்தாலும் சேற்றின் மேலே ஓடுகிறது போல் ஓடும் அப்படிம்பார். ஓகேவா, பெஹெமோத்தை பற்றியும் இந்த லெவியாத்தானை பற்றியும் இக்காலத்தில் இருக்கிற நமக்கு எதுவுமே தெரியாது. இது சில பேர் சொல்கிறாங்க இது வந்து ஒன் ஆஃப் த டைப் ஆஃப் டைனோசர் அப்படிம்பாங்க. தெரியாதுன்னு தெரியாது, அவ்வளோதான். ஓகேவா, டைனோசரை நான் வந்து நம்பினேன் அப்படின்னா, இவனுங்க சொல்கிறது எல்லாத்தையும் நான் நம்பினேன் அப்படின்னா, பூமி உருவாக்கப்பட்டு 7 மில்லியன் ஆண்டுகள் ஆகுது அப்படின்றத நம்பினேன் அப்படின்னா, நான் படைப்பில் நம்பவில்லை அப்படின்னு அர்த்தம். ஓகேவா, படைப்பு ஆதாமை கர்த்தர் படைத்தார்ன்றதை நம்பவில்லை அப்படின்னு அர்த்தம். அப்போது டைனோசாருக்கு அப்புறமா தான் ஆதாம் வந்தான் அப்படின்னா பெஹெமோத்தோ லெவியாத்தானோ வேறு அப்படிங்கிறது தான் என்னுடைய பார்வை. ஓகே, ஸோ நம்மளுக்கு தேவையில்லாதது பெஹெமோத் பற்றியும் லெவியாத்தானை பற்றியும் ரொம்ப டீப்பாக ஆராய்ச்சி பண்ண வேண்டாம். நம்ம இட்ஸ் அ வைல்டு அனிமல் விச் வாஸ் நாட் டொமெஸ்டிகேட்டட் அப்படின்றத மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் போதும். ரெண்டுமே வந்து வைல்டு அனிமல்ஸ் விச் குட் நாட் பி டொமெஸ்டிகேட்டட். அவைகளை பிடிக்கவும் முடியாது, இது பண்ணவும் முடியாது அப்படிங்கிறத தெரிஞ்சால் போதும். ஓகே, அடுத்த யோபு ஒரு கிறிஸ்துவின் நிழலாட்டம். அதுக்கு ஒரு சில பாயிண்டர்ஸ் மட்டும் கொடுக்குறேன். அந்த பாயிண்டர்ஸ் வந்து தெளிவாக இருக்கும். யோபு தவறு செஞ்சிருக்கிறாரு அப்படின்னு அவருடைய நண்பர்கள் குற்றம் சாட்டுகிறார்கள். தவறு செய்யாதிருந்த பொழுதே தவறு செய்தார் என்று இவர்கள் குற்றம் சாட்டுகிறார்கள். இயேசுவும் அப்படியே தவறு செய்யாதிருந்த போதே அவர் தன்னுடைய சொந்த மக்களாலேயே காட்டி கொடுக்கப்பட்டு அவர் வந்து பண்ணார் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஏன் பேதுரு வந்து 3 முறை மறுதளிக்கிற அந்த இன்னர் சர்க்கிள், இயேசுவனுடைய இன்னர் சர்க்கிள் அப்படின்னு சொல்கிறவங்க பேதுரு, யாக்கோபு, யோவான். இவர்களில் பேதுரு வந்து 3 முறை மறுதளிக்கிற விஷயத்தை நம்ம பார்க்கிறோம். அதாவது தேவனே உத்தமன் என்றும் சன்மார்க்கன் என்றும் சொல்லப்பட்ட தேவனுடைய ஹலோ, ஆமாம், கேட்குதா? கேட்குதா இல்லையா? இப்போ திருப்பி ஜாயின் பண்ணுங்கம்மா. ஐயோ, ஜாயின் பண்ணுறோம். இப்போ கேட்குதாம்மா? இப்போ கேட்குது. ஓகே. யோபு வந்து
தேவனுடைய ஊழியக்காரன். எப்படி அவர் தேவனுடைய ஊழியக்காரன் அப்படிங்கிறத ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன். அவர் ஆசாரியனாக இருந்தார் அப்படின்னு. தேவனால் பிளேம்லெஸ் என்று சொல்லப்பட்டவரால் உத்தமனும் சன்மார்க்கன் என்று சொல்லப்பட்டவர். இயேசுவும் எந்த ஒரு கரைத்திரையற்ற ஒரு ஆட்டுக்குட்டியாக தான் அவர் மரித்தார். அவரே பாருங்கள், இப்போ தான் யோபுவினுடைய கர்த்தர் எப்படி யோபு பேசினார், அதனால் அவர் இப்போ இவ்வளவு ஞானவான் அப்படின்றத இப்போ தான் உங்களுக்கு காண்பித்தேன். ஓகே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சாலமோனை விட பெரியவர் அப்படின்னு தன்னை சொல்லுகிறார். அப்போ சாலமோன் தான் வைசஸ்ட் டு ஹவ் பார்ன். புரியுதுங்களா? சாலமோன் தான் வைசஸ்ட் டு ஹவ் பார்ன். ஸோ யோபு இயேசுவுக்கு அப்படியும் நிழலாட்டமாக இருக்கிறார். யோபை அவருடைய முகத்தில் துப்பினார்கள் அப்படின்னு அவரே சொல்கிறாரு. யோபு 30:10 அவரே சொல்கிறாரு. ஓகே, இயேசு கிறிஸ்துவையும் முகத்திலே துப்புகிறார்கள். மார்க் 15:18 நம்ம அதை பார்க்குறோம். நான் பேசினா நீங்கள் ரிப்ளை பண்ண மாட்டேங்கிறீங்கப்பா அப்படின்னு யோபு ஆண்டவர் பார்த்து சொல்கிறாரு. எலோய் லாமா சபக்தானி அப்படின்னு மார்க் 15:34 பேசின போது பிதாவானவர் அங்கே அவருக்கு ரிப்ளை பண்ணலை அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. மார்க் 15:34 என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் அப்படிங்கிறது ஒரு கேள்வி தான். அங்கே ரிப்ளை பண்ணலை. ஸோ காட் டிட் நாட் ரிப்ளை பிகாஸ் எனக்காகவும் உங்களுக்காகவும் தேவன் இயேசுவை சிலுவையில் கைவிட்டார் என்பதை நாம் பார்க்கிறோம். ஓகே, யோபுவினுடைய முகத்தை பார்த்து யோபுவினுடைய நண்பர்களுக்கு கர்த்தர் மன்னிக்கிறார் அப்படின்றத பார்க்குறோம். இப்போ இயேசு கிறிஸ்து நம்முடைய கிருபாதார பலியாக ப்ரொபிச்சியேஷன் ஃபார் அவர் சின்ஸ் அவர் அப்படி இருக்கிறதுனால இயேசுவனுடைய முகத்தை பார்த்து நம்முடைய பாவங்களை எல்லாம் கர்த்தர் மன்னிக்கிறார், தேவன் மன்னிக்கிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஓகே, 42ஆம் அதிகாரத்தில் மேலோட்டமாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா மெயின் திங், யோபு தானாக முன் தன் நண்பர்களுக்காக வேண்டுதல் செய்யவில்லை. ஆண்டவர் தான் கர்த்தர் தான் எலிப்பாஸ்ட்டை சொல்லி என்ன சொல்கிறாரு, இவங்களுக்காக நீங்கள் போய் அவர்கிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. எலிப்பாஸ் கிட்டக்க சொல்கிறதுனால தான் எலிப்பாஸ் கள்ளத்தீர்க்க தரிசியின் நிழலாட்டமாக இருக்கிறான்றது ஏற்கனவே சொல்லி கொடுத்தாரு. உங்களுக்கு முதல் வாரத்திலேயே சொல்லி கொடுத்தேன். மிக முக்கியமாக யோபு என்னை நீங்கள் ஆகாதவன் என்று சொல்லிட்டடா நீ அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்காகலாம் நான் பலி செலுத்த மாட்டேன்னு சொல்லவில்லை. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த அவர் இறந்த நிலையில் பார்த்தோம் அப்படின்னா யோபு பரம ஏழை, ஒன்றும் இல்லை, இருக்கிறது எல்லாம் தொடச்சி போயாச்சு. ஓகே, இந்த சர்வாங்க தகன பலிகளை அவர் செலுத்தாமல் தனக்கென வாங்கியிருக்கலாம், ஆனால் அதை கர்த்தருக்கென்று அவற்றை கொடுக்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இந்த 7 காளைகளை அவர்கள் கொண்டு வந்ததை கர்த்தருக்கென்று கொடுக்கிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம். பலிகளை யோபு செலுத்தியதும் கர்த்தர் யோபுவின் முகத்தை பார்த்து அவன் நண்பர்களுக்கு மன்னிப்பும் யோபுவனுடைய சிறையிருப்பையும் மாற்றினார் என்பதை பார்க்குறோம். இப்போது கிரியைகளினால் நீதிமானாகிற ஒரு விஷயமும் நடக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். அது பழைய ஏற்பாடு காலம், அதால் கிரியைகள்னால் நீதிமானாகிறதுக்கு சான்சஸ் இருந்தது. ஓகே, யோபுவின் அந்த ஜெபத்தில் நமக்கான பாடங்கள். நாம் ராஜரீக ஆசாரிய கூட்டம், நம்மை குற்றப்படுத்தியவர்களுக்காக நாம் ஜெபிக்க மாட்டேன் என்று சொல்லக்கூடாது. நாம் ராஜரீக ஆசாரிய கூட்டமானதால் எப்படி பிரதான ஆசாரியராக இயேசு சிலுவையில் மரிக்கும் பொழுதும் என்ன சொல்கிறாரு, பிதாவே இவர்களை மன்னியும், செய்வது என்னதென்று அறியாது இருக்கிறார்களே இவர்களை மன்னியும். அந்த குணம், அந்த இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த சாயலை நாம் யோபுவில் பார்க்கிறோம். ஆகாதவன் என்று தள்ளினார்கள், ஆனாலும் அவர்களுக்காக வேண்டுதல் செய்கிறார். அந்த குணம் நமக்கு எடுக்கணும். இன்னொன்று, தன்னிச்சையாக ஜெபம் செய்கிறது. இப்போது நான் ஜெபம் செய்கிறத தப்புன்னு சொல்லலை. ஓகே,
இப்போது இந்த இந்த தேசத்துக்காக ஜெபித்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்கிற போது அந்த தேசத்துக்காக ஜெபிக்கிறதெல்லாம் தப்புன்னு சொல்லலை. ரொம்ப ரொம்ப முக்கியமாக நாம் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இன்னது வேண்டுதல் செய்ய வேண்டும் என்பதை நாம் அறியாதிருக்கிறோம். அதனால் வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு ஆவியானவர் தாமே நமக்காக வேண்டுதல் செய்கிறார் அப்படின்றது வேதம் தெளிவாக சொல்லுது. ஸோ நமக்கு எந்த வேண்டுதல் செய்யணும்னு தெரியாது. அதனால் ஆவியானவருக்கு ஒப்பு கொடுத்து ஆவியானவர் சொல்லும்படி ஜெபிக்கிறது தான் மிகச்சிறந்தது அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான பார்வை. எனக்காக ஜெபிச்சுக்கங்க அப்படின்னு யாராவது கேட்டாலோ, அல்லது எனக்கு இவங்களுக்காக ஜெபிச்சுக்கங்க அப்படின்னு யாராவது கேட்டாலோ, ஜெபிக்கிறேன்னு சொல்லிவிட்டு ஜெபம் பண்ணாமல் இருக்கக்கூடாது. அப்படி ஜெபம் பண்ணோன்னா, நான் போகிறேன்ப்பா, திராட்சை தோட்டத்துக்கு போய் வேலை செய்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு போகாத அந்த மத்தேயுவில் வர்ற ஓமையில் வர்ற அந்த இளையகுமாரனாக நம்ம இருப்போம். மத்தேயு 21:28-31 வர. அப்போது தேவன் நம்மிடத்தில் ஒருவரை அனுப்பினாலோ, அல்லது நம்ம யாராவது எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாலோ, ஒரு சில நொடிகளாவது, அதாவது நான் அவங்கள முழங்கால நின்று 2 மணி நேரம் ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு ஒவ்வொருத்துக்காகவும் ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லலை. அப்படி ஜெபம் பண்ணுறது தப்புன்னு சொல்லலை. ஓகே, ஆனால் அட்லீஸ்ட் ஃபியூ செகண்ட்ஸ் ப்ளீஸ் ப்ரே, ஐ வில் ப்ரே அப்படின்னு சொல்லிட்டு ப்ரே பண்ணாமல் தயவு செஞ்சு இருக்காதிங்க. யார் உங்களை நீங்கள் ஜஸ்ட் லைக் தட் ஒரு ஃபேஸ்புக்கோ இல்லை யூடியூபோ பார்த்துட்ருக்கீங்க, ப்ளீஸ் ப்ரே அப்படின்னா அந்த ஃபியூ செகண்ட்ஸ் ப்ளீஸ் ப்ரே ஃபார் தட் பர்சன். ஜெபம் என்பது மிக மிக முக்கியம். ஏன் ஜெபம் என்பது மிக மிக முக்கியம் அப்படின்னா, நாம் ஜெபிக்கும் பொழுது நாம் ஆண்டவரோடு பேசுகிறோம். உன்னத பாட்டு 2:14 மற்றும் 4:3 பார்க்கும் பொழுது அவர் மகிழ்கிறார். ஆண்டவர் நாம் ஜெபம் செய்யும் பொழுது, நாம் அவரோடு பேசும் பொழுது மகிழ்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். திறப்பிலே நிற்பது என்பது மிகவும் மகிமையான ஊழியம். மோசே அதை செய்ததாக நாம் சங்கீதம் 106:23 படிக்கிறோம். இயேசு அதை நமக்காக செய்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு எபிரேயர் 7:25 படிக்கிறோம். நாமும் செய்ய வேண்டும். திறப்பிலே நிற்க ஆள் இல்லை என்று ஆண்டவர் புலம்புகிறார் எசேக்கியேல் 22:30. திறப்பில் நிற்பது, திறப்பின் வாயில் நிற்பது அப்படின்னா மற்றவர்களுக்காக மன்றாடி ஜெபிப்பது என்பது. ஸோ திறப்பிலே நிற்பது என்பது மிகவும் மகிமையான ஊழியம். மோசே மற்றும் இயேசு செய்கிற ஊழியங்கள். இந்த ஊழியத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்குறார் அப்படின்னா தயவு செஞ்சு பண்ணுங்கள். அவங்க எனக்கு இப்படி பேசினாங்க, இவங்க எனக்கு அப்படி பேசினாங்க, அது எல்லாத்தையும் விடுங்க. அவங்க மனிதர்கள், குறைவுள்ளவர்கள், அவர்கள் தவறாகத்தான் பேசுவார்கள். நாம் இயேசு கிறிஸ்துவை பிரதிபலித்து கொண்டு, அவருடைய அன்பை பிரதிபலித்து கொண்டு அவர்களுக்காக ஜெபித்து கொண்டே இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் நமக்கு யோபுவின் வேண்டுதலிலிருந்து பாடமாக நாம் எடுத்துக்கொள்கிறோம். அவருடைய பின்னிலைமை திரும்புகிறது. அதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அது இது இந்த யோபுவினுடைய இந்த ஜெபத்தை பற்றி ஒரு செஷன் எடுத்திருக்கேன். அது யூடியூப்பில் சீக்கிரமாக ஏற்றிடுறேன். அதை நீங்கள் அப்புறமா கேட்கலாம். ஓகே, ஜோப் 42 அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஓகே, அது நீங்கள் அப்புறமா கேட்கலாம். அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன்னா இது அனுதின அப்பா இன்றைக்கி காலையில் இன்றைக்கி உட்காந்து நான் மெடிடேட் பண்ணதை உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஓகே, இது எதுவுமே முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணது அப்படின்றது இருந்தாலும், சிலவைகள் இருந்தாலும் மேக்ஸிமம் கர்த்தர் இன்றைக்கி உங்களோட பேசியிருக்காரு. கேள்விகள் இருந்தால் கேட்கலாம், இல்லை உங்களுடைய தியானங்களை நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். நான் ஜெபத்தை பத்தி சொன்னீங்க இல்லையா? இப்ப நம்ம ஒருத்தங்கிட்ட சரி ஓகே நான் ஜெபிக்கிறேன் அப்படின்னு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உட்காரும் போது ஆவியானவர் அவங்களுக்கு அதாவது ஒரு தெரியும் அது வேண்டாம் அப்படின்னு சொல்லும் போது அது அந்த இடத்துல அது எப்படி, அது எனக்கு புரியல. ஓகே, இப்போ ஆவியானவர் அவங்கள குறித்து ஜெபம் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்கிற போது
அப்படின்னு சொல்கிற போது முதல்ல அதாவது இங்கே தான் வந்து ஒருத்தங்க ஜெபித்து கொள்ளுங்கள் அப்படின்னு கேட்டாலே ஆவியானவர் உங்களுக்கு இவனுக்காக ஜெபம் பண்ணாத அப்படின்னு விடுவார். நம்பர் 1. ஜெபிக்க உட்கார போது தான் ஜெபம் சொல்லுவார்னு இல்லை, ஏன்னா ஆவியானவர் எங்கேயோ இல்லை, நமக்குள்ளே தான் இருக்கிறாரு. நம்பர் 1. ஓகேவா? அப்போது அவர் சொல்கிற போது ஏன்பா நீங்கள் எனக்கு இது பண்ணல, கிருபையாக இருங்கப்பா. கிருபையை இன்வோக் பண்ணுறதுக்கு நம்ம வந்து பண்ணக்கூடாது அப்படின்னு ஆவியானவர் சொல்லவே மாட்டார். ஏன்னா கிருபையை வெளிப்படுத்தினவர் இயேசு. சில பேரோட வந்து கனெக்ஷன் கட் பண்ண சொல்றது இல்லையா, வேண்டாம் அவங்கள பத்தி நீ எதுவுமே இது பண்ண வேணாம் அப்படிங்கிறது வருது சில நேரங்கள்ல. ஆமாம்மா, ஓகேங்களா? ஆமாம்மா, வருமா. வர்ற போதும் இப்போது இயேசு வந்து ரோமர்கள் கையில் கொடுக்கப்பட்டார். ரோமர்கள் வந்து அவரை சிலுவையில் அறைந்தார்கள். ஓகேவா? ஆனால் இயேசு என்ன பண்ணுறாருன்றதை மட்டும் பாருங்கள். இன்னதென அதிகல்லார் இச்சிறியோர் இவர்கள் என்ன செய்கிறாங்கன்னு அவங்களுக்கு தெரியாது. அதனால் ஜெபிக்கிறேன், அதனால் மன்னியும் அப்படின்னு ஜெபிக்கிறாரு. புரியுதா? அதனால் ஜெபிக்கிறாரு. அவர் ஒருவேளை அவர் அப்படி ஜெபித்ததாலோ என்னவோ ஏலோ லாமா சபக்தானி அப்படின்னு அவர் சொல்கிற போது அதுக்கு ரிப்ளை வராமல் இருந்திருக்கலாம். ஆனாலும் அவர் ஜெபித்தார். இயேசுவை போல வாழ துடிக்கும் நாம் என்ன பண்ணணும்னா கிருபையை இன்வோக் பண்ணுங்க. கிருபையாயிரம் தகப்பனே, இவர்களுக்கு நான் இறங்குவதில்லை அப்படிம்பாரு ஆண்டவர். நீங்கள் பழைய ஏற்பாட்டோட பாருங்க, உங்களுக்கு நான் இனி இறங்குவதில்லை அப்படிம்பாரு. ஆனால் ஒரு கிருபையை இன்வோக் பண்ணுறவர், நீர் உங்களுடைய கிருபை மகா பெரிதுப்பா அப்படி இன்வோக் பண்ணுறவர் உருகிடுவார் ஆண்டவர். ரொம்ப ரொம்ப கிருபை உள்ளவர்மா. அவருடைய கிருபையை நம்மளால் அளவிடவே முடியாது, அவ்வளவு கிருபை உள்ளவர். அதனால் கிருபையை இன்வோக் பண்ணுங்கள். இந்த மாதிரி சொல்லணும்னா ஓகேப்பா, நீங்கள் எனக்கு முன்னாடியே சொல்லலை, நீங்கள் கிருபையாக இருங்கப்பா, அவன் மேலே கிருபையாக இருங்க. அதுவும் ஒரு ஜெபந்தான். ஒருத்தர் மேலே கிருபையாக இருங்கன்னு சொல்கிறது ஒரு ஜெபந்தான். புரியுதுங்களா? கிருபையாக இருங்க. அவங்க திருந்ததுக்கான அவங்க திருந்தி வர்றதுக்கான வாய்ப்புகளை கொடுங்க. அவங்களுக்கு இன்னும் அதிகமாக அவர்கள் இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிந்து கொள்ள அவர்களுக்கான வாய்ப்புகளை கொடுங்கப்பா. இதில் தப்பே கிடையாது. ஏன்னா எல்லோரும் ரட்சிக்கப்படணுன்றது வந்து ஆண்டவருடைய சித்தமாக இருக்கிறது நம்ம வேதத்தில் பார்க்குறோம். ஓகே அக்கா, ஏதாவது கேள்வி இருக்கா? கேட்ட மாதிரி இருந்தது. கேள்வி கேட்ட மாதிரி இருந்தது. நீங்க ஓகே, வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா ராஜி? ஓகே, யோபு வந்து ஒரு அருமையான புத்தகம். இது ரொம்ப ஒரு ஏன்ஷியன்ட் புக்குன்றதால வந்து வசனமாக நம்ம போகலை. 7 நாட்களில் முடிச்சிருக்கோம். இது ரெக்கார்டிங்ஸ் எல்லாமே வந்து அவைலபிளாக இருக்கும், ட்ரைவில் அவைலபிளாக இருக்கும். டைம் கிடைக்கிற போது நான் இதை வந்து இதில் யூடியூப்பில் ஏற்றுறேன். ஓகே, தொடர்ந்து நீங்கள் ஜெபித்து கொள்ளுங்கள். தொடர்ந்து எலிசபெத் ஆண்டிக்காகவும் ராஜா அண்ணனுக்காகவும் ஜெபித்து கொள்ளுங்கள். ஏன்னா அவங்களுக்கு இன்னும் உடல் உபாதைகள் இன்னும் சரியாகலை. அவங்க வந்து ஹாஸ்பிட்டல்லேருந்து டிஸ்சார்ஜ் ஆகிட்டாங்க, ஆனால் தொடர்ந்து ஏதோ ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிறாங்க. நாளைக்கு போய் பார்ப்பேன்னு நினைக்கிறேன். நாளைக்கு போய் அவங்கள பார்க்கணும். ஆக்சுவலாக இன்றைக்கி வர சொல்லியிருந்தார். இன்றைக்கி கிளாஸ் இருக்குது பிரதர், வர முடியாது பிரதர் அப்படின்னு சொல்லியிருந்தேன். நாளைக்கு போய் பார்ப்பேன்னு நினைக்கிறேன். அப்போ அப்டேட் பண்ணுறேன். அவங்களுக்காக ஜெபம் பண்ணிக்கோங்க. அவங்களுக்கு 82, ஷீ இஸ் 82 years யங் லேடி. ஸோ நீங்கள் வந்து அந்த யூத் வந்து திரும்ப வாழ வயது திரும்பணும். அவங்க கர்த்தருக்காக இன்னும் அதிகமாக அவங்க வந்து பிரகாசிக்கணும் அப்படிங்கிறது வந்து நீங்கள் வந்து ஜெபத்தில் வச்சுக்கோங்க. Any other questions, any other points which you want to make, we can do, or we can close the session with a beautiful prayer from one of you. யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா? முதல்ல சொல்லுங்கள், இந்த ஃபீட்பேக் சொல்லுங்கள். இந்த கிளாஸஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா? வித்தியாசமாக இருந்துச்சா? ஓரளவுக்கு தான் பிரதர். ஓரளவுக்கு வித்தியாசமாக இருந்துச்சா? இல்லை ஓரளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா? ஓரளவுக்கு உபயோகமா இருந்தது. கொஞ்சம் தெரியாத காரியங்கள்லாம் புரிஞ்சுக்க முடிஞ்சு.
புரிஞ்சுக்க வந்துருச்சு. ஓகே. நம்ம ஃபுல்லா கவர் பண்ணாததுனால இல்லை, அது ஃபுல்லாக கவர் பண்ணுறதுக்கு நான் தகுதியற்றவன் நினைக்கிறேன். அதனால தான். ஏன்னா அதெல்லாம் ஏன்ஷியன்ட் ஹீப்ரூவில் இருக்கிறதால எனக்கு தெரியல. நிறைய விஷயங்கள் எனக்கு தெரியாத விஷயங்கள் இருக்குது. அதில் வந்து நான் லைன் பை லைன் படித்தாலுமே வந்து ஏன்ஷியன்ட் ஹீப்ரூவில் இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ. ஏன்னா ஹீப்ரூவில் ஒரு ஒரு இது என்ன அப்படின்னா, ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அவங்களுக்கு வந்து உயிரெழுத்துக்கள் கிடையாது. எல்லாமே உயிர்மெய் எழுத்துக்கள். உயிரெழுத்துக்களே கிடையாது. வவல்ஸே கிடையாது அவங்களுக்கு. அப்படிங்கிறதுனால இப்போது ஆ லா ஃபா ஆலேஃப்னு சொல்லலாம், எலேஃப்னு சொல்லலாம், யலாஃப்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு அர்த்தம். ஆனால் ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு அர்த்தம். அப்போது அது வந்து ஹீப்ரு வந்து ரொம்ப ஆழமாக படிச்சிருந்தா தான் வந்து வசனமாக படித்து தியானிக்க முடியும் அப்படிங்கிறது என்னுடைய பார்த்தீங்கன்னா மற்ற விஷயங்களை விட வந்து யோபில் வந்து ரொம்ப பழைய ஹீப்ருன்றதால இன்னும் கஷ்டம். ஓகே, இன்னும் கஷ்டம். ஸோ அதனால தான் நான் வசனமாக எடுக்கலை. ஒரு பார்வையை மட்டும் எடுத்து பேசியிருக்கிறேன். இன்னும் யோபு வந்து நம்ம வந்து காஸ்பல் ஆஃப் ஜோப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒன் ஃபார் இஸ்ரேல் அப்படின்ற மினிஸ்ட்ரியிலேருந்து இவங்க வந்து காஸ்பல் ஆஃப் ஜோப், யோபுவில் இருக்கும் சுவிசேஷ நுணுக்கங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது போட்டிருக்கிறாங்க. அதுவும் எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நீங்கள் படிக்கும்பொழுது உங்களுக்கு தியானிக்கும்பொழுது உங்களுக்கும் வந்து டிஃப்ரெண்ட்டாக வரும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஸோ ஐஎம் அன்வர்த்தி, அதனால் இது பண்ணல. நம்ம வந்து எஸ்கட்டாலஜி படிக்கிறதுனால, எஸ்கட்டாலஜி அண்ட் கிறிஸ்டாலஜி படிக்கிறதுனால இந்த இது பண்ணுறோம். நவம்பர் மாதத்துலேருந்து நம்ம வந்து வி வில் ஸ்டார்ட் வித் நீங்கள் எல்லோரும் கேட்ட பிரகாரம் உவமைகள், இயேசு கிறிஸ்துவனுடைய உவமைகள் இருக்கிறதுலையே கஷ்டமான உவமைகளை மட்டும் ஒரு 7 உவமைகள் பார்ப்போம். ஓகே, ரொம்ப ஈஸியான உவமைகள். இப்போது இளையகுமாரன், எவ்வளோ வாட்டி நீ கெட்டகுமாரனை பற்றி படிச்சிருப்பீங்க, எவ்வளவு பிரசங்கங்கள் கேட்டிருப்பீங்க நீங்கள். நல்ல சமாரியன், எவ்வளோ பிரசங்கங்கள் கேட்டிருப்பீங்க. அந்த மாதிரி ஈஸியான ஓமையை எடுக்காமல் இருக்கிறதுலையே கஷ்டமான ஓமைகளாக எடுத்து. இப்போ உக்ரானக்காரன ஓமை வந்து ஒன் ஆஃப் த டஃபஸ்ட் உக்ரானக்காரன ஓமை அப்படிங்கிறது. ஓகே, ஏற்கனவே உங்களுக்கு எடுத்தேனோ? இல்லை, உங்களுக்கு எடுக்கலை. ஒரு சர்மன் பண்ணேன் உங்களுக்கு எடுக்கலை. அது லூக்கா நம்ம வரவே இல்லையே. நம்ம மத்தேயு காஸ்பல்ஸ் வந்து மத்தேயு 24 நிறுத்திட்டோம் இல்லையா? மத்தேயு 24 வரைக்கும் தான் படித்தோம் காஸ்பல்ஸு. ஓகே, ஸோ உக்ரானக்காரன் உவமை. இப்போது காஸ்பல்ஸில் இருக்கிற எஸ்கட்டாலஜி, அப்புறம் இதில் இருக்கிற பேர் என்ன, எபிசில்ஸ், நிருபங்களில் வர எஸ்கட்டாலஜி, கடைசி காலங்கள் குறித்து நிருபங்களில் வர்றது எல்லாம் நிறைய எஸ்கட்டாலஜி நிறைய படிக்க வேண்டியது நிறைய இருக்குது. ஸோ பார்க்கலாம். முதல்ல நீங்கள் கேட்டபடி ஓமைகள் படிக்கலாம். இதுக்கு அடுத்தது வந்து என்னோடய சாய்ஸாக இருக்கும். இந்த ஓமைகளுடைய லிஸ்ட்டுக்கு அப்புறமா அடுத்த சாய்ஸ் வந்து என்னோடய சாய்ஸாக இருக்கும். ஏன்னா 2 சாய்ஸ் உங்களுக்கு கொடுத்துட்டேன், ஒரே ஒரு சாய்ஸ் எனக்காக நீங்கள் கொடுப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். ஓகே, சரி. இந்த யோபினுடைய சரித்திரத்தை நாம் இன்று முடிக்கிறோம். நம்ம 3 பேருமே இன்றைக்கி ஜெபம் பண்ணி முடிக்கலான்னு நினைக்கிறேன். அதில் யாராவது தரம் ஜெபம் ஆரம்பிங்க, அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக நான் பண்ணுறேன். சோஸ்திரம் ஆண்டவரே. ஓகே, நீ பண்ணு. சோஸ்திரம் ஆண்டவரே, இந்த நேரத்திற்காக உமக்கு நன்றி ஏசப்பா. எத்தனை தடைகள் இருந்தும் ஆண்டவரே இந்த யோபு சாப்டர் எங்களை முடிக்க வச்சீங்க. எங்களுக்கு தெரியாத விஷயங்களை எங்களுக்கு ஆவியானவர் பிரதர் மூலமா கத்து கொடுத்தீங்க. அதற்காக உமக்கு கோடி நன்றி ஏசப்பா. எத்தனையோ பேருக்கு கிடைக்காத ஸ்லாக்கியங்கள் எங்களுக்கு கிடைச்சிருக்கு. நாங்க நம்புறோம், விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. இப்படிப்பட்ட ஒரு நேரத்தை எங்களுக்கு கொடுத்ததற்காக உமக்கு கோடி நன்றி செலுத்தி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தர்மியான
போதனைகளுக்காக நன்றி சொல்றோம் அப்பா. நாங்க வேர்ட் பை வேர்ட் போகலைனாலும் அப்பா பல காரியங்கள் புரிந்து கொள்ள அறிந்து கொள்ள உதவி செய்த கிருபைகளுக்காக நன்றி சொல்றோம், துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. அப்படிப்பட்ட நல்ல ஐக்கியத்துக்காக கூட நன்றி சொல்றேன். எங்களுக்கு இந்த பாடங்களை சொல்லி கொடுக்கறதான சகோதரனையும் உங்களுடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. இன்னும் நாங்க உங்களுடைய அறிகிற அறிவில வளர்ந்து பெருக ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்திலே பிதாவே, ஆமென். எங்களை அதிகமாக நேசிக்கும் பரலோக தகப்பனே அப்பா, வேதத்திலேயே மிக பழமையான புத்தகமான யோபுவை அப்பா நீர் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்துறதற்காக நன்றி தகப்பனே. தகப்பனே, இதில் ஆழங்கால் நாங்கள் பதிய வைக்க முடியவில்லை தகப்பனே. என்றால் அப்பா மிகவும் பழமையான புத்தகம் தகப்பனே. நீர் எங்களுக்கு இவைகளை முழுமையாக விளக்கி காண்பிப்பீர் பரலோகத்தில் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் தகப்பனே. இதில் கடைசி காலங்கள் எப்படி அருமையாக எழுதியோடுகின்றன அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் தகப்பனே. தகப்பனே, எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் எங்களுடைய ஆலோசனைக்காரர்களாக இருப்பவர்களிடத்தில் மட்டும் ஆலோசனை கேட்காமல் ஆவியானவரிடத்தில் நாங்கள் ஆலோசனை கேட்டு அப்பா, மனுஷ ஆலோசனை தவறு என்று நாங்கள் சொல்லவில்லைப்பா. அவர் மனிதர்கள் குறைவுள்ளவர்கள் என்பதை நாங்கள் உணர்ந்து அப்பா ஆவியானவருடைய ஆலோசனையின்படி எப்பொழுதும் நாங்கள் நடக்கும்படியான கிருபையை எங்களுக்கு தாரும் தகப்பனே. அப்பா அதே போல் தகப்பனே, மனிதர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் அவர்களுக்காக ஜெபத்தை செய்யும் அந்த ஒரு இருதயத்தை அப்பா, அவர்கள் மேல் கிருபையை பொழிந்தருளும் அந்த இருதயத்தை அப்பா, அவர்களை நேசிக்கும் அந்த இருதயத்தை எங்களுக்கு தாரும் தகப்பனே. மீட்பர் ரட்சகருமாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஆமென். ஆமென்.